நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்தணும்னா எனக்கு என்ன வீடு இருக்கிறதா, சொந்தமாக நிலம் இருக்கிறதா, ஏதோ அண்டை வீட்டுக்காரருக்கு இருப்பதை போல லட்சம் லட்சமாக பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதா? அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு எத்தனையோ கோடீஸ்வரர்கள், பணத்திலே லட்சத்துக்கு கோடிபதிக்கு அதிபதி என்ன, ஒரு பேக்கரியில போய் 10 ரூபாய் மதிப்புள்ள லட்டு என்கிற இனிப்பை வாங்கி சாப்பிட முடியவில்லை. நோய், சக்கரை, பிபி, எத்தனையோ செல்வத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தை எடுத்துக் கொள்கிறான். ஆரோக்கியத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை எடுத்துக் கொள்கிறான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கிற மக்களை பாருங்கள் என்று சொன்னார்கள். நமக்கெல்லாம் ஏதோ வாடகைக்காவது வீடு இருக்கு, ஏதோ பிள்ளை இருக்கிறது, ஏதோ தினசரி சாப்பாட்டுக்கு உணவு இருக்கிறது. தினசரி வீதிகளிலே நடந்து செல்லுகிற பொழுது எத்தனை பேர் சரியான ஆடை இல்லாமல், பிள்ளை இல்லாமல், மனைவி இல்லாமல், கணவன் இல்லாமல், ஒருவேளை உணவுக்காக நம்முடைய ஒவ்வொரு வீடுகளிலும் தட்டி, பாய் சோறு இருக்குதா, சாப்பாடு இருக்கா, ஏதாவது காசு இருக்கிறதா, எத்தனை வீடுகளிலே தட்டி கேட்கிறார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் போய் கையேந்தக்கூடிய அளவுக்கெல்லாம் நம்மை வைத்து விட்டானா? அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். இதையெல்லாம் அல்லாஹ் கேட்கிறான். நம்ம சாப்பிடுறோமேங்க, சாப்பிட்ட சாப்பாடை பத்தி என்னைக்குமே ஒரு டேஸ்டா ஒரு பொருளை சாப்பிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம், சாப்பிட்டு நம்ம வாடுக்கு படுத்துருவோம். உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாப்பிட்ட உணவை செரிப்பதற்கென்றே ஏராளமான இயக்கவியலை அல்லாஹ் உடலுக்குள்ளே வைத்திருக்கிறார். சாப்பிட்டா செமிக்கல, அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். சாப்பிட்ட சாப்பாடு கழிவு நீராக வெளியேறவில்லை, மலமாக வெளியேறல, சிறுநீராக வெளியேறல, என்ன செய்யணும், டயாலிசிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஒரு சகோதரர் டயாலிசிஸ் பண்ணுவதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அனுமதிக்கப்பட்ட சகோதரத்திலே சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 1000 to 2000 ரூபாய்க்கு அளவுக்கு செலவாகும் என்று சொன்ன பொழுது அந்த சகோதரர் கதறி கதறி அழுகிறார். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, எனக்கு வயது 60 ஆகிறது, 60 ஆண்டு காலமாக எந்த ஒரு விலையும் கொடுக்காமல் அல்லாஹ் என்னுடைய உடலை வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்கு நான் என்ன செய்து விட்டேன்? அன்புள்ள சகோதரர், ஒரு